பேசுறதுக்கு ஒரு எல்லையை மீறி தோல்வியினுடைய விளிம்பில் போயிட்டார். கம்ப்ளீட்டாக தோத்துருன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால் வந்து கண்ணா அப்படின்னான்னு பேசி இன்னும் கத்துறாருங்க அவர் பாட்டுக்கு. ஆவூடு கத்துறாங்க. இங்கே ஒரு துரோகி இருந்தார், எட்டப்பன் இருந்தார். இப்போ கூட பார்க்குறேன் நேத்தி பேச்சில் எட்டப்பன் இருந்தார், அவரை எல்லோரும் சொன்னாங்கன்னு சேர்த்தோம். அவர் எட்டப்பனாக மாறிட்டார், கட்சிக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டவர். அதெல்லாம் தெரிஞ்சு தானே சேர்த்த. அப்புறம் அவர் இப்படி எட்டப்பனாக மாறுவார்? நீ காலில் விழுந்து எட்டப்பனாக மாறினதை விட அவர் மாறிட்டார். அவர் ஏதோ அவர் போயிட்டார் வேறு கட்சிக்கு, அது வேறு விஷயம். பட் பேசுகின்ற பேச்சு கண்ணாபின்னான்னு திட்டுறது, உரிமையில் பேசுகிறது, ஒரு அவருடைய பேலன்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டார் பழனிசாமி ரொம்ப அசிங்கமாக. இங்கே பாருங்கள், திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரவில்லை. அப்போ திமுக ஆட்சியில் ஒன்றும் வராது, உன் ஆட்சியில் தான் வரும். நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைனா, நல்லவர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த வல்லவர்கள் ஆட்சி செய்யும்போது வராது. ஆனால் நீயே சொல்கிற திமுக ஆட்சியில் மழை வந்ததா, வெள்ளம் வந்ததா? மழை இல்லை, வெள்ளம் வந்ததா, வறட்சி வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரவில்லை. அப்போது இதெல்லாம் பழனிசாமி ஆட்சியில் தான் வந்தது. அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறார். அப்படி வந்திருந்தால் அந்த முதலமைச்சரே காணாமல் போயிருப்பார், இவரும் அந்த கொரோனாவில் மேலே போயிருப்பார். யார்? சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கொரோனா வந்திருந்தால் சாகணுன்றார். தானே அர்த்தம்? அது நம்மளை பார்த்து, நம்ம குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தரை பார்த்து இப்படி சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை அவரை முதலமைச்சரை பேசி, அதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சு விட்டார். பாலிடாயில் குடித்தவர்கள் எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க. உனக்கு ஒரு தமிழும் இளவரம் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கான், நீ பாட்டுக்கு பஞ்சு டைலாக்ன்ட்ட. அப்போலே போயிருக்கணும் மேல் லோகத்திற்கு. அப்போலே இங்கே இருந்து கொண்டு நம்ம உயிரை வாங்கி கொண்டு இருக்கு. நாங்கள் அவர் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரா, அவர் கட்சியில் ஒரு பொறுப்பில் திமுகவில் இருக்கார். அது அப்போயே மேல்லோகம் போயிருக்குன்னு சொன்னால் ஒவ்வொருவரையும் சாகணும்னு பேசுகிறதுக்கு அவனுக்கு பரப்புரை. இதை எடுத்து நீ ஊராக பேசிட்டு போய் அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்கிற நீ. இது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வேடிக்கை பார்த்துட்ருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல ஸ்டேட்டில் பல லீடர்ஸை பேசக்கூடாது, ஒரு வாரம் 3 நாள் 5 நாள்லாம் பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து எஸ்எம் கிருஷ்ணா காவேரி தண்ணியை விட முடியாதுன்னு சொன்னதுக்காக அம்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்போ அது சட்டத்தை மீறினது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் எழுதி கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்ததுக்கு, டெமோக்ரஸிக்கு, எல்லாத்துக்கும்